வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 4 ஜாமெட்ரியில் உள்ள 1 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First question. If in triangles ABC and EDF AB by DE is equal to BC by FD, then they will be similar when AB by DE is equal to BC by FD எனில் ABC மற்றும் EDF எப்போது வடிவொத்தவையாக அமையும்? ABC அதுக்கேற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் எழுதிக்கணும். EDF ஏக்கு நேர E, பிக்கு நேர D, சிக்கு நேர எஃப், இந்த மாதிரி ஆர்டர் பிரகாரம் எழுதிக்கணும். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் LMN, angle L is equal to 60 degree, angle M equal to 50 degree. If triangle LMN is similar to triangle PQR, then the value of angle R is. LMN, PQR ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள் L வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் M வந்து 50 டிகிரி. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நமக்கு சிமிலர்னு கொடுத்துருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ L 60னா ஆங்கிள் பியும் 60 டிகிரி, ஆங்கிள் M 50 டிகிரினா ஆங்கிள் Qவும் 50 டிகிரி. We know the sum of angles in a triangle is 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியில் இருந்து மற்ற ரெண்டு ஆங்கிள்ஸையும் சம் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். 60 டிகிரியும் 50 டிகிரியும் ஆட் பண்ணோன்னா 110 டிகிரி. 180 டிகிரியில் இருந்து 110 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 டிகிரி. தட் இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் 70 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வித் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், தென் ஏபி இஸ். இரு சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஏபிசியில் ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி, ஏசி வந்து 5 சென்டிமீட்டர். ஏபி ஆனது, ஏபி வந்து கர்ணம். அப்போ இரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால மற்ற ரெண்டு பக்கமும் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஏன்னா கர்ணம் வந்து ஹைபாட்டனஸ் எப்போவுமே லாங்கர் சைடாக இருக்கும். பித்தகரஸ் தியரம் படி மற்ற ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸை வந்து சம் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 25 ப்ளஸ் 25 வரும், root 50, that is equal to 5 root 2. That is in fourth option. Fourth option 5 root 2 centimeter is the right answer. Fourth question. கொடுக்கப்பட்ட படத்தில் ST இணை QR PS is equal to 2 cm மற்றும் SQ equal to 3 cm எனில் முக்கோணம் PQR இன் பரப்பளவுக்கும் முக்கோணம் PST இன் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம். In a given figure, ST is parallel to QR, PS is equal to 2 cm and SQ equal to 3 cm. Then, the ratio of the area of triangle PQR to the area of PST is. இப்போ நமக்கு வந்து PQRங்கும்போது longer side PQ, PQன்னு பார்க்கும்போது 2 + 3 5. PQR தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். அது ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கணும் சைட்ஸை. ஸோ 5 ஸ்கொயர் இஸ் டு பிஎஸ்டியோட ஒரு சைடு வந்து பிஎஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ் வந்து 2. 5 ஸ்கொயர் இஸ் டு 2 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25, 2 ஸ்கொயர் 4, 25 இஸ் டு 4. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், triangle ABC and triangle PQR are 36 cm and 24 cm respectively. If PQ is equal to 10 cm, then the length of AB is. இரு வடிவத்த முக்கோணங்கள் எடுத்திருக்கோம், ABC PQRனு. சுற்றளவுகள் கொடுத்துருக்காங்க.
36 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர்னு. PQ ஒரு சைடோட லென்த் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஏபியோட நீளம் கேட்டிருக்காங்க. 4th சம்மில் வந்து நம்ம பார்த்தோம், ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். இது பெர்மீட்டர் தான், நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். எது நமக்கு தேவையோ எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ x/10 is equal to 36/24. x is equal to 36/24 into 10 வந்துடும். 12 கேன்சல் பண்ணலாம். 12 2s are 24, 12 3s are 36. அகெயின் 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, 2 5s are 10. நமக்கு நியூமரேட்டரில் 3யும் 5ம் இருக்குது. 3 5s are 15. That is in 4th option. 15 centimeter is the right answer. 6th question. If in triangle ABC, DE is parallel to BC, AB is equal to 3.6 centimeter, AC is equal to 2.4 centimeter, and AD is equal to 2.1 centimeter, then the length of AE is. முக்கோணம் ABCல DE வந்து BCக்கு இணைன்னு கொடுத்துருக்காங்க. ABயோட அளவு வந்து 3.6 சென்டிமீட்டர். ஏசியோட லென்த் கொடுத்துருக்காங்க 2.4 சென்டிமீட்டர். ஏடி ஓட லென்த் வந்து 2.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஇயோட லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எதுலேருந்து தேவையோ எக்ஸ் அதில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். x/2.1 is equal to 2.4/3.6. இது நம்ம தேல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். x is equal to 2.4/3.6 into 2.1. நமக்கு டினாமினேட்டர் மட்டும் பார்த்தா போதும், டெசிமலில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால into 10/10 போட்டுக்கலாம். அப்படின்னா 24/36ன்னு வந்துடும். 24/36 into 2.1. 24ஐயும் 36ஐயும் 12ஆல் கேன்சல் பண்ணலாம். 12 2s are 24, 12 3s are 36. அகெயின் 3யும் 2.1ஐயும் கேன்சல் பண்ணலாம். 3 1 is 3, 3 into 0.7 வரும். த்ரீ இன்ட்டு 0.7 வந்து 2.1. ஸோ அகெயின் 2 into 0.7 வந்து 1.4 centimeter. That is in first option. First option 1.4 centimeter is the right answer. 7th question. In a triangle ABC, AD is the bisector of angle BAC. If AB is equal to 8 cm, BD is equal to 6 cm, and DC is equal to 3 cm, the length of side AC is. முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் பிஏசியின் இரு சமவெட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 8 சென்டிமீட்டர், பிடி வந்து 6 சென்டிமீட்டர், டிசி 3 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. ஏசியோட நீளம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையானது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது கோண இருசம வெட்டிங்கிறதுனால கோண இருசம வெட்டியோட தேற்றம், அந்த தேற்றத்தை யூஸ் பண்ணுறோம். கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி x/8 இஸ் ஈக்குவல் டு 3/6ன்னு வரும். எட்டை ஈக்குவல் டுக்கு அந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். x is equal to 3/6 into 8ன்னு வந்துடும். 3ஐயும் 6ஐயும் அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 மூவி 2 6. அகெயின் அந்த 2ஐயும் 8ஐயும் அடி கொடுத்துடலாம். 1 2 2 4 8. ஸோ நமக்கு ஆன்சர் 4ன்னு வந்துருச்சு. தட் இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 4 cm இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 8th question. In the adjacent figure, angle BAC is equal to 90 degree and AD is perpendicular to BC, then கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் BAC is equal to 90 degreeன்னு கொடுத்துருக்காங்க. AD வந்து BCக்கு செங்குத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த ரைட் ஆங்கிளில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு நம்ம வரைகிற பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த 2 சின்ன ட்ரையாங்கிள்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் DBA இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் DAC.
ஸோ அந்த கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் படி அதோட ரேஷியோ நம்ம எடுத்துக்கலாம். dB by dA is equal to dA by dC. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டிஏனாலும் ஏடினாலும் ஒன்று தான். ஸோ அது வந்து தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ரைட்டாக இருக்குது. பிடி இன்ட்டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின். 2 poles of heights 6 meter and 11 meter stand vertically on a plain ground. If the distance between their feet is 12 meter, what is the distance between their tops? 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள 2 கம்பங்கள் சமதளத்தில் செங்குத்தாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 அடிகளுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 12 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு மேலே உள்ள அந்த டிஸ்டன்ஸுமே 12ன்னு வந்துடும். நமக்கு கேட்டிருக்கிறது உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. ஸோ 2 உச்சிகளுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ நமக்கு மேலே வந்து ஒரு குட்டி செங்கோண முக்கோணம் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த சைடு 6 சென்டிமீட்டருங்கிறதுனால ஆப்போசிட் சைடுமே 6 சென்டிமீட்டர் வந்துடும். ஹோல் லென்த் வந்து நமக்கு 11 சென்டிமீட்டர். 11லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ அந்த குட்டி லென்த் மேலே உள்ளது வந்து 5 சென்டிமீட்டர்னு வந்துடும். அது நமக்கு ஏற்கனவே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கிடச்சிருக்கு. ஸோ ஹைபாட்டனோஸ் தான் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பை யூஸிங் பித்தகரஸ் தியரம், ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து 144, 5 ஸ்கொயர் வந்து 25. 144 ப்ளஸ் 25 வந்து 169. ஸோ ரூட் 169 தட் இஸ் 13. 13 மீட்டருங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் 13 மீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். 10th question. In the given figure, PR is equal to 26 cm, QR is equal to 24 cm, angle PAQ is equal to 90 degree, PA is equal to 6 cm and QA is equal to 8 cm. Find angle PQR. கொடுக்கப்பட்ட படத்தில் PR வந்து 26 cm கொடுத்துருக்காங்க, QR 24 cm, PAQ 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அந்த PA உள்ள குட்டி ட்ரையாங்கிளில் PA வந்து 6 cm, QA வந்து 8 cm, ஆங்கிள் PQR கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ள PQR நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு உள்ள அந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்கிறதுனால ஹைபாட்டனோஸ் நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64, 6 ஸ்கொயர் வந்து 36. 64ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணால் ரூட் 100. ரூட் 100 வந்து 10 நம்ம கிடச்சிருக்கு. ஸோ PQ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் PQRல ஒரு சைடு வந்து 26, இன்னொரு சைடு 24, இன்னொரு சைடு 10 வந்துருச்சு. ஸோ ஹைபாட்டனோஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரூட் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் வந்து ரூட் 100 ப்ளஸ் 576, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 676. 676ஓட ரூட் வந்து 26. அது ஹைபாட்டனோஸ் நமக்கு ரைட்டாக இருக்குது. ஸோ ஆங்கிள் PQR வந்து 90 டிகிரியாக இருக்கும். பித்தகரஸ் தியரம் படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 4th ஆப்ஷன் 90 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். 11th கொஸ்டின். A tangent is perpendicular to the radius at the. வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஞ்சன்ட் வந்து ரேடியஸுக்கு எந்த இடத்துல பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா அந்த ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்டில். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தொடுப்புள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தொடுப்புள்ளி. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 12th question. How many tangents can be drawn to the circle from an exterior point? வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஒன்று, வெளியிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எத்தனை டேஞ்சன்ட் நம்ம வரையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேஞ்சன்ட் நம்ம வரையலாம். தட் இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். எக்ஸாக்டாக 2 டேஞ்சன்ட்ஸ் நம்ம வரையலாம். Second option is the right answer.
13th question. The two tangents from an exterior points P to a circle with center at O are PA and PB. If angle APB is equal to 70 degree, then the value of angle AOB is. ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி P இலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் PA மற்றும் PBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டேஞ்சன்ஸ் வந்து PA PB. APB ஆங்கிளோட APB வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது ஆங்கிள் AOB. இது வந்து நமக்கு தெரியும், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரேடியஸுக்கும் அந்த டேஞ்சண்ட்டுக்கும் உள்ளது வந்து 90 டிகிரின்னு தெரியும். ஸோ ரெண்டு டேஞ்சன்ஸ் இருக்குது. அப்போ ஆங்கிள் A, இந்த சைடு ஆங்கிள் B, இது ரெண்டுமே நமக்கு வந்து 90 டிகிரியாக இருக்கும். இது வந்து நமக்கு AOBP வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்ரல் வந்து 360 டிகிரி. ஸோ 360 டிகிரியில் இருந்து மற்ற 3 ஆங்கிள்ஸை சம் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆங்கிள் AOB கிடச்சிரும். ஸோ 360ல் இருந்து 250 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 110 degree, that is in second option. So second option 110 degree is the right answer. 14th question. In figure, CP and CQ are tangents to a circle with center at O. ARB is another tangent touching the circle at R. If CP is equal to 11 cm and BC is equal to 7 cm, then the length of BR is. படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுகோடுகள் CP CQன்னு கொடுத்துருக்காங்க. CPயோட லென்த் வந்து 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. BCயோட லென்த் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரெண்டு டேஞ்சன்ஸோட லென்த்துமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சிபியோட லென்த் வந்து 11 சென்டிமீட்டர்னால் சிக்யூவோட லென்த்தும் 11 சென்டிமீட்டர் தான். 11ல் இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ பிக்யூவோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிரும். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பிக்யூவும் பிஆரும் டேஞ்சன்ஸ், அதோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பிக்யூ 4 சென்டிமீட்டர்னால் பிஆரும் 4 சென்டிமீட்டர் தான். தட் இஸ் இன் ஃபோர்த் ஆப்ஷன். 4 சென்டிமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். 15th question. In figure, if PR is tangent to the circle at P and O is the center of the circle, then angle POQ is. படத்தில் உள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் தொடுகோடு PR எனில் ஆங்கிள் POQ ஆனது. படத்தில் RPQவோட ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரேடியஸும் டேஞ்சண்ட்டும் ஜாயின் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ OPRோட ஆங்கிள் வந்து 90 டிகிரினா ஒரு சைடு வந்து நமக்கு 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி உள்ள ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு தெரியும். OPயும் OQவும் ரேடியஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் OPQ வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு வந்துடும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால் ரெண்டு சைடும் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரினா இன்னொரு ஆங்கிளும் 30 டிகிரி தான். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் வந்து சம் 180 டிகிரி. 180 டிகிரியில் இருந்து ரெண்டு ஆங்கிளையும் நம்ம சம் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி வந்து 60 டிகிரி. ஸோ 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி, that is 120 degree. That is in first option. First option 120 degree is the right answer. Thank you students.